ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இதை நீ கேட்டே ஆகணும்னு அன்பு கட்டளையாக உத்தரவிட்டேன் என் செல்லமே. முதல்ல உன் மனசை இப்போ என்ன உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கான்னு யோசிச்சு பாரு. உன் மனசு உன்னை ஏதேதோ வழிகளில் வழி நடத்துது. அது இதுன்னு கண்டதையும் உனக்கு ஞாபகப்படுத்தி உன் மனசை போட்டு குழப்பி உன்னை தைரியமற்ற ஆளாக, பலவீனமான சோர்வான ஆளாக மாத்துறதுன்றதை புரிஞ்சுக்கோ. முதல்ல உன் வாழ்க்கையில் நடப்பது எதையும் சாதாரணமாக அலட்சியமாக நீ யோசிக்க வேண்டாம். இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லும்போது இல்லாதவைகள் தானாகவே உன்னை வந்து சேரும் அல்லவா. எப்போதும் முகத்தை சிரிச்ச முகமா வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செஞ்சு வா. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அன்போடும் பக்தியோடும் நீ என்னை நோக்கி வணங்க ஆரம்பித்த பிறகு அந்த தூய்மையான அன்பையே நான் காணிக்கையாக எடுத்துக்கிட்டு உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரத்தான் போறேன். நீ எதுக்காகவும் கலங்காதே. நீ கேட்ட அனைத்தையும் இந்த சாயப்பா கண்டிப்பா உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன். நீ பிறந்ததே வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்காக மட்டும்தான். தோல்வியும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இப்போது உன் வாழ்க்கையில இருந்தாலும் இது எல்லாமே தற்காலிக தடை மட்டும்தான். கூடிய சீக்கிரம் நீதி எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழவாய். நீ எதுக்காக என்னை வணங்கினாயோ அது இப்போது உனக்கு கிடைச்சிடுச்சு. நீ முழுசா நம்பு. உன் மனம் விருப்பப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ செய்த மற்றும் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் தான் வாழ்க்கையில உனது எதிர்காலத்தை இந்த சாயப்பா அமைச்சு தரப்போறேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் மன கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய கடமை. இதுவரைக்கும் அதிகமான துயரங்களை அனுபவிச்சிட்ட. இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு பொற்காலமாக இருக்கும் என் செல்லமே. நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் மறைந்து உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன்னை நிராகரித்தவர்கள் முன்பாக நீ ஜொலிக்க போற. உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பாக நீ நல்ல வாழ்க்கையை வாழ போற. நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு சிறப்பான அழகான வாழ்க்கைய இந்த சாயப்பா அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான நீ இனி எதற்காகவும் கலங்க வேண்டாம். வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை. உன் வாழ்க்கையிலையும் அழகான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். பிரச்சனைகள் எல்லாமே வாழ்வின் ஒரு பகுதி தான். நீயும் உன் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தோட சக்தியோட அந்த மனப்பான்மையோட இருக்கும்போது அது உன் வாழ்க்கையவே அழகா மாத்திரும். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பாதே. உனக்கு மன நிறைவும் தெளிவும் அமைதியும் தரக்கூடிய நல்ல விஷயங்களை இந்த சாயப்பாவே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பேன். நான் உன் கூட தான் இருக்கேன்றத நீ உணர்ந்து கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ எப்போதும் என்னை சர்வ சாதாரணமாக நினைச்சிட வேணாம். அனைத்தையும் அறிந்த இந்த சாயப்பா நீதான் என்னை நோக்கி வரும்படி செஞ்சிருக்கேன். மற்றவங்க மத்தியில நீ பெரும் செல்வந்தனாய் வாழ போற. அதற்கான நல்ல விஷயங்களை தான் நான் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தாலே எந்த பிரச்சனையும் உன்னை துரத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களையும் நடக்க போற விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல நடந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கவும் தயாரா இருந்தீனா பிரச்சனைங்கிறதே உன் வாழ்க்கையில இல்லாம போயிடும். உன்னுடைய தாழ்ந்த லட்சியத்தில் நீ வெற்றி பெறுவதை விட உயர்ந்த லட்சியத்தில் தோல்வி பெறுவதே மேல். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கவலையும் கண்ணீரும் அவசியமில்லை. தைரியமும் நம்பிக்கையும் தான் உன் வாழ்க்கையில உன்னை உயர வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. தங்கம் எப்படி நெருப்பை தூய்மைப்படுத்துதோ, அதாவது தங்கமும் நெருப்பும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது தங்கம் தூய்மையானதாக, பரிசுத்தமானதாக, பளபளப்பானதாக மாறுவது போல துன்பங்கள் உன் வாழ்க்கையில வரும்போதுதான் நீ இன்னும் உறுதியான, வலிமையான, வெற்றி பெறக்கூடிய ஆளாக மாறுகிறாய். மொத்தத்துல இந்த எல்லா போராட்டங்களும் கஷ்டங்களும் சேர்ந்துதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்குதுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ.
எப்போதும் யாரிடம் பேசினாலும் உன் பேச்சில் இனிமை இருக்கட்டும். நீ கொண்ட கொள்கையில் தெளிவோட இரு. நீ செய்யக்கூடிய செயல்களில் உறுதியோட இரு. இது எல்லாமே நீ சாதிப்பதற்கான உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில அவன் மேல அடிக்கக்கூடிய வாசனை பொருட்களால் வரக்கூடிய வாசனைங்கிறது சில நிமிஷம்தானே. அதே போலதான் வாசனை எப்படி சில நிமிடமோ அதே போல வறுமையும் சில காலம் மட்டும்தான். கண்டிப்பா இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டம் எல்லாவற்றையும், பிரச்சனைகளையும் வறுமைகளையும் வாழ்க்கையையும் சீக்கிரம் சரி செஞ்சிடுறேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விட வேண்டாம். மலர்கிற பூக்களுக்கு தண்ணீர் விடு. உன்னை மறந்த உறவுகளுக்காக கண்ணீர் விடாதே. மலரப்போகும் உறவுகளுக்கு கை கொடுக்க தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரியதாக மாறிடும். எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பை தேடி வெளியில் அலையாம நீ எல்லார்கிட்டையும் அன்பாக நடந்தாலே உண்மையான அன்பு உன்னை தேடி வந்துடும் என் செல்லமே. நீ தேடி கிடைச்சாலும் தேடாம கிடைச்சாலும் உன் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எந்த உறவுகளையும் தொலைக்கவோ மறக்கவோ விட்டு விலகவோ வேண்டாம். ஏன்னா யார் உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து உனக்கு நல்லது செய்யக்கூடிய, நல்லது நினைக்கக்கூடிய நல்ல உறவுகளை மட்டும்தான் நான் உன் கையில கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஆனந்தமா வாழ்க்கையை வாழ்றவங்களும் இருக்காங்க. 10,000 ரூபாய் கூட ஒரு நாளைக்கு பத்தாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எல்லாமே பார்க்கும் பார்வையிலையும் எடுக்கும் முடிவிலும் தான் இருக்கு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களிலும் தெளிவாக இரு. நேரம் எப்போதும் சரியாகவே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மனுஷன்தான் தான் வசதிக்கு ஏற்பார் போல 10 நிமிஷம் கூடுதலாகவும் 15 நிமிடம் தாமதமாகவும் கடிகாரத்தை மாற்றி மாற்றி வச்சுக்கிறீங்க. கடிகாரம் எப்படி வச்சாலும் அது ஒரே மாதிரி தானே ஓடப்போகுது. நீ தான் எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சிறப்பாக செய்ய பழகிக்கணும். உன் வாழ்க்கையில நீ செய்யக்கூடிய தவறுகள் எது என்பதை தெரிந்து கொண்டு அமைதியாகும் போது கண்டிப்பா தவறை திருத்திக்கிட்டு நீ மாறும்போது உன் வாழ்க்கையில நீயே உயர்ந்து விடுவாய் என் செல்லமே. எப்போதும் உண்மையான தர்மத்தின் வழியில தான் நீ போகணும்னு ஆசைப்படுறேன். பேராசையோ சுயநலமோ உனக்குள்ள இல்லாம, பொறாமையோ ஆணவமோ குரோதமோ உன்னை நெருங்காம, எந்த பலனையும் எதிர்பார்க்காம உன் கடமைகளை மட்டும் சரியா செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. பாவம் பார்த்து நற்செயலில் ஈடுபடுபவர்கள் இன்ப துன்பத்தை நீக்கி நல்ல எண்ணத்தோட உறுதியாக வெற்றிகரமாக வாழ முடியும். நீ எப்போதும் யாருக்கும் கெடுதல் செய்யாம புண்ணிய காரியங்களையும் நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. இங்க யாரும் யாருக்காகவும் உண்மையா இருக்க மாட்டாங்க. நீதான் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் சிறந்த சிந்தனையும் உயர்ந்த எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் பொழுது கண்டிப்பா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. அதுவும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா தேடலே இல்லாத உனக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்ச சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை உன்னால வாழ முடியும். உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி நீ மகிழ்ச்சி அடையும்படி உனக்கு நான் நல்லதை செய்வேன்.